தோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த மாங்காய் போட்டு சங்கரா மீன், அதுவும் சின்ன சின்னதாக சூஸ் பண்ணி நான் வைக்கிற இந்த மீன் குழம்பு தாங்க யூஸ்வலாக எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் செய்யறது. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிஷ் கூட சங்கரா தான். அது என்னவோங்க, எவ்வளோ மீன் இருந்தாலும் இந்த சங்கரா மீனில் வைக்கிற மீன் குழம்புக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. அதுவும் இந்த கொதிக்க கொதிக்க எடுத்து அதை சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும் இல்லையா குழம்பு, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஆனால் மறுநாள் கொஞ்சம் திக்காகி கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பாருங்க, அது பழையதோட அட்டகாசமாக இருக்கும். மிக்சர் ஜாரில் ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, பாதி விரல் சைஸ் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கோர்ஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. மீன் குழம்புனாலே மண்சட்டி தாங்க. ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், தட்டின 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் வதங்கி கலர் மாறி இருக்கணுங்க. இப்போ நம்ம கோர்ஸா அரைச்சோம் இல்லையா வெங்காயம் தக்காளி, அதை உள்ள சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் இல்ல சாம்பார் தூள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து அந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இதுல ஒரு லெமன் சைஸ் புளியை 2 கப் தண்ணியில கரைச்சி சேர்த்துக்கோங்க. கூட 1 கப் இல்ல 2 கப் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. குழம்பு கொதிக்கிற நேரத்துல முழுசா 3 பச்சை மிளகாய், 4 துண்டு மாங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சலசலன்னு குழம்பு கொதிச்சதும் ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் சிம்ல வச்சிருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அழகான ஒரு கலர் வரும். அப்ப நீங்க மீன்களை உள்ள சேர்த்துக்கலாம். எந்த மண் சட்டின்றதுனால நான் மீன்களை சேர்த்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேங்க. ஏன்னா அந்த சூடு பயங்கரமா இருக்கும். நீங்க வேற எந்த பாத்திரத்துல செய்யறதா இருந்தாலும் கரெக்டா 5 நிமிஷம் சிம்ல வச்சாலே போதுங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?